ஓம் சிவாய நமக. ஓம் சிவாய நமக. ஓம் சிவாய நமக. அன்பார்ந்த நேயர் பெருமக்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்றைய வீடியோ பதிவை முழுவதும் கேட்டு நீங்கள் அனைவரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்றைய வீடியோ பதிவில் மார்கழி மாதத்தில் வரக்கூடிய சிறப்புடைய விரதமாக ஏகாதசி விரதம், அதை பற்றி விரிவாகவும் விளக்கமாகவும் தெளிவாகவும் இந்த வீடியோ பதிவு முழுவதும் ஆடியோ பதிவு முழுவதும் உங்களுக்கு கூறுகிறேன். இதை கேட்டு நீங்கள் அனைவரும் பலனடைய வேண்டும். மார்கழி மாதம் என்றாலே இறைவனுக்கு நாம் வணங்கக்கூடிய ஒரு மாதமாகவே, இறைவனை வழிபடக்கூடிய ஒரு மாதமாகவே நம் முன்னோர்கள் வகுத்து சென்றுள்ளார்கள். அதை நாம் இன்றளவும் கடைபிடித்து வருகின்றோம். ஏகாதசி விரதம் அடுத்து வரக்கூடியது ஏகாதசி திதி. இது பஞ்சாங்கத்தில் ஹரிவாசம் என போட்டிருக்கும். இதை கவனிக்க வேண்டும் நீங்கள் எல்லோரும். துவாதசி ஆரம்பத்தில் முன் 4 நாழிகை பின்னர் என கணக்கில் எடுத்துக்கொள்வார்கள். இதை ஹரிவாசம் என்பார்கள். பஞ்சாங்கத்தில் குறிப்பிடப்பட்டுள்ள அந்த நேரம் வரை ஏகாதசி விரதமானது அனுஷ்டிக்கப்பட வேண்டும் என நம் முன்னோர்கள் வகுத்த சாஸ்திரங்கள் சொல்லுகின்றன. எனவே ஏகாதசி உபவாசம் விரதம் இருப்பவர்கள் பஞ்சாங்கத்தில் ஹரிவாசம் என போடப்பட்டுள்ள நாழிகை வரை ஏகாதசி விரதத்தை தொடர வேண்டும். அதன் பிறகுதான் துவாதசி பாரணை பக்தர்கள் செய்ய வேண்டும். ஏகாதசி விரதம் இருப்பவர்கள் அன்று தண்ணீர் கூட பருகக்கூடாது என்பார்கள். ஆனால் உடல்நிலையில் ஆரோக்கிய குறை உள்ளவர்கள், மிகவும் வயதில் குறைவானவர்கள், சிறுவர்கள் இதிலிருந்து விலக்கு உண்டு. அப்படிப்பட்டவர்கள் பால், நீர், பழச்சாறு, பழம், கிழங்கு வகைகள், உப்பில்லாத சில உணவுகள், வேக வைத்த உணவுகள் எடுத்துக்கொள்ளலாம் என்பார்கள் நம் முன்னோர்கள். இதனால் விரதத்தில் எந்த பாதிப்பும் வராது. மேலும் விரதத்தின் போது ஆரோக்கியம், உடல்நிலை ரொம்ப பாதிக்கப்பட்டு இருக்கக்கூடியவர்கள், நோயாளிகள், தொடர்ந்து 3 வேளையும் மருந்து சாப்பிடக்கூடியவர்கள் விலக்கு கொள்ளலாம். ஏகாதசி விரதம் ஒருவர் கடைபிடிக்க முடியவில்லை என்றால் அப்பொழுது ஒரு குடும்பத்தில், ஒரு வீட்டில் கணவருக்கு மனைவி கடைபிடிக்கலாம், மனைவிக்கு கணவன் கடைபிடிக்கலாம், ஒரு தந்தைக்கோசரம் மகன் கடைபிடிக்கலாம், ஒரு குருவுக்கோசரம் அவருடைய சீடன் ஆனவன் கடைபிடிக்கலாம். ஏகாதசி அன்று ஏதூரம் சாப்பிடாமல், எதுவுமே ஆகாரங்கள் உணவு சாப்பிடாமல் விரதம் இருந்து அன்று இரவு பகல் கண் விழித்து பகவானின் பெருமைகளை பாடுவார்கள், புராணங்களை படிப்பார்கள், ஸ்லோகங்களை சொல்வார்கள். பாரம்பரியமாக பரமபாதம்
விளையாடுவார்கள். அதில் ஒவ்வொரு கட்டமாக தாண்டி இறுதி கட்டத்தில் வைகுண்டத்தை அடைவார்கள். துவாதிசை அன்று உணவில் சேர்க்க வேண்டியவை முக்கியமானதாக நெல்லிக்காய், அகத்திக்கீரையுமாக நம் முன்னோர்கள் குறிப்பிடுகிறார்கள். ஆக மார்கழி மாதத்தில் இறைவனுக்கு சிறப்பாக வழிபாடுகள் நடைபெறும். பஜனை பாடல்கள், பக்தி பாடல்கள் பாடி இறைவனை மகிழ்விப்பார்கள். பெண்கள் குறிப்பாக அதிகாலையிலே எழுந்து குளித்து அழகிய வண்ண வண்ண கோலமிட்டு அவர்கள் அன்றைய தினம் இறைவனை பாடி மனமுருகி துதித்து பிரார்த்தனை செய்து விரதம் இருப்பார்கள். அப்படி பிரார்த்தனை செய்து விரதம் இருக்கக்கூடியவர்களுக்கு இறைவன் தன்னுடைய பக்தர்களுக்கு வாழ்க்கையில் சில ஜாதகர்களுக்கு திருமண தடைகள் ஏற்பட்டிருக்கும். சில தோஷங்களால் அவர்களுக்கு திருமண தடை ஏற்பட்டிருக்கும். முதலில் அப்பேற்பட்ட அந்த ஜாதகர்களுக்கு தோஷங்களை நீக்குவார். பிறகு திருமணத்தில் உள்ள தடைகளை நீக்குவார். தொடர்ந்து இறைவனை மனமுருகி வேண்டி விரதம் இருக்கக்கூடிய பக்தர்களை அவர்களுடைய கோரிக்கைகளையும் அவர்களுடைய தேவைகளையும் பூர்த்தி செய்வார்கள். நீண்ட நாட்களாக குழந்தை பேறு இல்லாதவர்கள் கடுமையான விரதம் இருந்து இறைவனை வழிபடுகின்ற காலகட்டத்தில் அப்பேற்பட்ட பக்தர்களுக்கு குழந்தை வரத்தை அருளி அவர்களுடைய வாழ்க்கையில் ஒளி தீபம் ஏற்றி அவர்களுக்கு மகிழ்ச்சிகரமான சந்தோஷமான குழந்தை பேரை தருவார்கள். அந்த குழந்தை பேரின் மூலமாக அவர்கள் வாழ்க்கையில் எல்லையில்லா சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியையும் அடைவார்கள். நீண்ட நாள் கனவுகளாக இடம் வாங்கி வீடு கட்ட வேண்டும் என்று மனதில் நினைத்து கொண்டிருப்பவர்களுக்கு வீடு கட்டக்கூடிய யோகத்தை தன்னை நாடி விரதம் இருக்கக்கூடிய பக்தர்களுக்கு வழங்குவார். பல வருடங்களாக கடன் பிரச்சனையில் சிக்கி தவிக்கக்கூடியவர்களுக்கு அந்த கடன் பிரச்சனையை தீர்வதற்கு தன்னை நாடி வணங்கி மனமுருகி வேண்டி விரதம் இருக்கக்கூடிய பக்தர்களுக்கு கடன் பிரச்சனை முழுவதும் தீர்த்து அதிலிருந்து மீண்டு அவர்கள் வாழ்க்கையில் நிம்மதியையும் மனசில் சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியையும் அவர்கள் வாரி வாரி இறைவனானவர் தருவார். அதனால் அவர்கள் வாழ்க்கையில் மிகுந்த சந்தோஷத்தை அடைவார்கள். வியாபாரத்தில் தொழிலில் அதிக லாபத்தையும் புதிய பங்குகளையும் வாங்கக்கூடிய அந்த அமைப்பினை தருவார்கள். கலைத்துறையில் பணியாற்றி கொண்டு இருக்கக்கூடியவர்களுக்கு அவர்கள் செய்யக்கூடிய எந்த செயல்பாடுகளிலும் மேலும் மேலும் எல்லாரும் பாராட்டும்படியாக உள்ள புகழை தருவார்கள். அதோடு மட்டுமின்றி அரசியல் துறையில் ஈடுபட்டு கொண்டு இருக்கக்கூடியவர்களுக்கு எதிர்பார்த்த உயர்ந்த பதவிகளும் செல்வாக்கும் ஆடைகளும் ஆபரணங்களும் அவர்களுக்கு வந்து சேரும். ஆக வைகுண்ட ஏகாதசி அன்று
இறைவனை மனமுருகி வேண்டி விரதம் இருந்து இருக்கக்கூடிய பக்தர்களுக்கு இறைவன் மனமுருகி அவர்கள் என்ன கோரிக்கை வைக்கிறார்களோ அந்த கோரிக்கைகள் முழுவதையும் அவர்கள் தீர்ப்பார்கள். அப்படி தீர்க்கக்கூடிய அந்த காலகட்டத்திலே வாழ்க்கையில் மிகுந்த சந்தோஷமும் மகிழ்ச்சியையும் அவர்கள் அடைவார்கள். ஆகவே இந்த விரதமானது வைகுண்ட ஏகாதசி விரதம் நம் முன்னோர்களிலிருந்து இன்றளவும் அனைவராலும் கடைபிடிக்கப்பட்டு வரக்கூடிய ஒரு விரதமாகவே இன்றளவும் இருக்கிறது. இந்த விரதத்தை வயதானவர்கள் கடைபிடிக்கின்ற போது அவர்களுக்கு நேரடியாக வைகுண்ட மோட்சம் கிடைப்பது உறுதியாக இருக்கின்றது. ஆதலால் இந்த வீடியோ பதிவை கேட்ட அனைவரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோ பதிவில்